அண்மைச் செய்தி. நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் அகத்தியர் அருவியின் ஆக்ரோஷம் இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அகத்தியர் அருவியில் ஆக்ரோஷத்தின் காரணமாக இரண்டாவது நாளாக அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அகத்தியர் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அகத்தியர் அருவியின் ஆக்ரோஷத்தின் காரணமாக இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சொரிமுத்து ஐயனார் கோவில் செல்லும் பக்தர்கள் வழக்கம் போல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, இன்னும் இந்த தடை உத்தரவு எத்தனை நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? சுற்றுலா பயணிகளுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? அவர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? நிச்சயமாகமா திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே மிக கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக நேற்றும் இன்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் என்பதை வானிலை மையம் என்பது அறிவித்துள்ளது. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தச்சனூர், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்து வந்த போதிலும் கூட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலான காரையாறு, பாபநாசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கடந்த 2 தினங்களாக கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. இந்த மழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பிரதான அணைகளாக இருக்கக்கூடிய பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கும் நீர் வரத்து என்பது மிக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாக அங்கு உள்ள அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பாபநாசம் அணை என்பது தற்போது தனது 143 கொள்ளளவை எட்டுவதற்காக இன்னும் 12 அடிகள் மட்டுமே மீதமுள்ள நிலையில அந்த அணைகளுக்கும் நீர் வரத்து என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக அணையிலிருந்து வினாடிக்கு 13,000 கனஅடி தண்ணீர் என்பது தற்போது திறந்துவிடப்பட்டுள்ளது. அந்த தண்ணீர் நேரடியாக அகஸ்தியர் அருவியை நோக்கி வரக்கூடிய இந்த சூழலில் அந்த அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கம் என்பது ஏற்பட்டுள்ளது. நேற்று முதல் அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது காரணமாக அந்த சுற்றுலா பயணிகள் யாரும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து 2வது நாளாக அந்த தடை என்பது நீடித்துக் கொண்டு வருகின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலத்திலிருந்தும் 365 நாளும் குறிப்பாக ஆண்டு முழுவதும் தண்ணீர் விழக்கூடிய ஒரு அருவியான அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது மிக அதிகமாக வரும். அதன்படி இன்று காலையில் சுற்றுலா பயணிகள் நேரடியாக அகஸ்தியர் அருவிக்கு குளிப்பதற்காக வந்தவர்கள் அவர்கள் தங்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். தொடர்ந்து இந்த மழை என்பது எப்போது படிப்படியாக குறையுமோ அப்போதுதான் அந்த அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக அனுமதி வழங்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.